போடலாம் ரெக்கார்டு. ஓகே, இப்போ வந்து தியரி ஆஃப் ஃபெயிலியர்ல வந்து என்னென்னு பார்த்தோம். டக்டைல் மெட்ரிக் எது இதுவாகும், ஃபெயிலியர் சேஃப் ரீஜன்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. நார்மல் ஸ்ட்ரெஸ் ஒரு ரெண்டு இது கொடுத்தாங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, தீட்டா ஒரு ஆங்குலர் இதுல வந்து தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்யும் டவ்வும் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு எந்த ரீஜன்ல எந்த ஆங்கிள் வேணா நம்ம நார்மல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கலாம். எந்த ஆங்கிள் வேணா இது பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை டூ வரும். ரெண்டாவது சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை டூ வரும். காஸ் டூ தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் இதுக்கு வந்து சைன் டூ தீட்டா வரும். இது மூணுமே பிளஸ் தான் வரும். ஆனா அடுத்தது டான்ஜென்ட்ல பாத்தீங்கன்னா இதே டேம் தான் வரும், சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா பை டூ. ஆனா மைனஸ் போட்டுப்பாங்க. இங்க காஸ் டூ தீட்டா இருக்குன்னா இங்க சைன் டூ தீட்டா இருக்கும். டவ் எக்ஸ் ஒய் அப்படியே போட்டுப்பாங்க. அங்க சைன் டூ தீட்டானா இங்க காஸ் டூ தீட்டா வரும். ஸோ இங்க வந்து ஒன்னு மைனஸ் ஒன்னு பிளஸ் வரும். இங்க மூணுமே பிளஸ், இங்க ஒன் மைனஸ் ஒன் பிளஸ். இது பிரின்சிபல் பிளேன் வந்து tan டூ தீட்டா ஈக்குவல் டு டூ டைம்ஸ் ஆஃப் டவ் எக்ஸ் ஒய் டிவைட் பை சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் சொல்லுவாங்க. அப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலாவே தான் வெறும் ஒரு ஸ்ட்ரெஸ் மட்டும் இருந்தா, பி மட்டும் இருந்தா, அதாவது இங்க சிக்மா எக்ஸ் மட்டும் இருந்தா என்ன ஃபார்முலா வரும்ன்றதுக்கு போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பாத்துங்க. இது அவ்வளோ சிக்னிபிகன்ட் ஏரியா கிடையாது பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்க்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து இது ஷேர் பண்ணுவோம். அடுத்தது என்ன, மூணாவது. ஓகே, மோர் சர்க்கிள். மோர் சர்க்கிள்ல வந்து நம்ம இது ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணி மோர் சர்க்கிள். ஓகே, ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ் சார். சரி, மோர் சர்க்கிள். இப்ப மோர் சர்க்கிள் பாத்தீங்கன்னா வந்து மோர் சர்க்கிள் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, அதாவது ஒரு பாடி அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிளேன்ஸ் இருக்கும். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிளேன்ஸ்லயும் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் மோர் சர்க்கிள். இந்த மோர் சர்க்கிள்ல ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு இடத்த குறிக்கும். ஆங்கிள், பர்டிகுலர் ஆங்கிள் மெஷர் பண்ணா நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அந்த பிளேன்ல கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த பாயிண்ட் இருக்குன்னா இது வந்து கரஸ்பாண்டிங், இந்த வெர்டிகல் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ், கரஸ்பாண்டிங் ஹரிசாண்டல் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த பாயிண்ட்ல சர்க்கிள் எந்த பாயிண்ட் வேணா கண்டுபிடிக்கலாம். அப்படிதான் இது கொண்டு வராங்க. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்க்கு ஃபார்முலா கிடைக்குது, ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு ஃபார்முலா கிடைக்குது. ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் ரெப்ரசன்ட் த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அது சொல்றாங்க. மோர் சர்க்கிள்லாம் என்னன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கிடைக்கிறதுனால என்னன்னா, ஒரு பாடி வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் சப்ஜெக்ட் பண்ணும்போது நம்ம டிசைன் வந்து அதை வச்சே பண்ணிடக்கூடாது. நம்ம டிசைன் வந்து எங்க மேக்ஸிமமா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதோ அதை தான் பண்ணணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுனால தான் நம்ம எப்பவுமே டிசைன் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டிசைன் பண்ணால் நம்ம ரொம்ப நாள் ஆயுசு கெட்டியா இருக்கும் நம்ம உருவாக்குற ப்ராடக்ட். ஸோ அதுதான் பண்றாங்க. இப்போ டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் வந்து இஐ ஒய் ஈக்குவல் டு இது வந்து இன்டெகிரல் ஆஃப் தீட்டா இன்டூ டிஎக்ஸ் சொல்லுவாங்க. ஸ்லோப் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இஐ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் எம் இன்டூ டிஎக்ஸ். இது வந்து மொமெண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இஐ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம். ஷியர் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இஐ டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் ஈக்குவல் டு டிஎம் பை டிஎக்ஸ் சொல்லலாம். இப்போ டிஎம் பை டிஎக்ஸ்னா ஷியர் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். லோட் ஈக்குவேஷன்னா இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் அது வந்து லோட், ரேட் ஆஃப் லோடிங் வரும். இப்போ டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட், மெக்கலே மெத்தட், ஏரியா மூமெண்ட் மெத்தட், ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட், கான்ஜுகேட் பீம் மெத்தட், சூப்பர் பொசிஷன் மெத்தட்னு இருக்கு. அதெல்லாம் சம் ஆஃப் த மெத்தட் வி ஆர் கால்குலேட்டிங் தி டிஃப்ளெக்ஷன். இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இட் இஸ் பேரபோலிக் சொல்லுவாங்க. இப்போ ஸ்கொயர் செக்ஷனுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு ட்ரையாங்கிளுக்கும் பேரபோலிக்காக தான் இருக்கும். சர்க்குலருக்கும் பேரபோலிக்காக தான் இருக்கும். இதில் டவ் ஆவரேஜ் டவ் மேக்ஸ் ரிலேஷன் சொல்லுவாங்க. டவ் மேக்ஸ் பை டவ் ஆவரேஜ் கூட 3/2 வரும். இது ட்ரையாங்கிளுக்கும் 3/2 தான் வரும். சர்க்கிளுக்கு வந்து 4/3 வரும். ஸ்கொயருக்கு 3/2, டவ் மேக்ஸ் பை டவ் ஆவரேஜ் வேல்யூ. இப்போ கொஸ்டின் கேட்டாங்க டவ் மேக்ஸ் டவ் ஆவரேஜ் கொடுத்துட்டு டவ் மேக்ஸ் கேட்பாங்க. அப்போ யூ ஹாவ் டு மல்டிப்ளை பை 3/2. ட்ரையாங்கிளுக்கும் 3/2 தான், சர்க்கிளுக்கும் 3/2 தான், ஸ்கொயருக்கும் 3/2 தான். இது டயகனல், இது வந்து என்ன சொல்லுவாங்க, டயகனல் சொல்லுவாங்கல்ல. அப்போ அதுக்கு வந்து ரெண்டு கர்வ் மாதிரி வரும். ஐ செக்ஷனுக்கு இந்த மேலே இருக்க பிளாஞ்சுக்கு ஏரியால கம்மியாக வரும் பேரபோலா. அப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் பெரிய பேரபோலா வெப்புக்கு. டி செக்ஷனுக்கும் அதே போல் ஐ மாதிரி தான் வரும். இது வந்து கிராஸ், அதுக்கு வந்து இந்த மாதிரி வரும்னு தெரிஞ்சுக்கலாம்.
பெண்டிங் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம் பை ஐ சிக்மா பை ஒய் இ பை ஆர். ஸோ இது என்னன்னா எம்னா பெண்டிங் மூமெண்ட்டு, ஐனா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டீனா வந்து எம் பை ஐ சிக்மா பை ஒய். சிக்மான பெண்டிங் ஸ்ட்ரெஸ், ஒய்னா டிஸ்டன்ஸ் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ். நியூட்ரல் ஆக்சிஸ்னா என்ன? தாமோதரன் எம். சார் நியூட்ரல் ஆக்சிஸ்ல வந்து சேஞ்சஸே இருக்காது சார். என்ன சேஞ்ச் ஆகாது? அதாவது அங்க சார் இப்போ பெண்டிங் எடுத்துக்கிட்டோம்னா மேலே வந்து ஒரு லோட் கொடுக்குறோம்னா ஒரு பீம்ல அங்க வந்து மேலே டென்சியல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், கீழே வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும் சார். ஆனா நியூட்ரல் ஆக்சிஸ்ல வந்து எந்த ஸ்ட்ரெஸ்மே ஆக்ட் ஆகாது சார். அவ்வளவுதான். நியூட்ரல்னா நோ ஸ்ட்ரெஸ், ஜீரோ ஸ்ட்ரெஸ். நியூட்ரல்னா ஜீரோ ஸ்ட்ரெஸ். வெரி குட், தேங்க்யூ. இப்போ ரெக்டாங்குலர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஐ வந்து பிடி கியூ பை ஐ வந்து பிடி கியூ பை 12, டி பை 2 போட்டால் செக்ஷன் மாடல்ஸ் வந்து பிடி ஸ்கொயர் பை 6 வரும். ட்ரையாங்குலர் செக்ஷனுக்கு வந்து இது வந்து பிஹெச் கியூ பை சார் 36. சார் சொல்லுப்பா. எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுப்பா. சார் இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கும் செக்ஷன் மாடுலஸுக்கும் பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன சார்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப சூப்பரான விஷயம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் அ ப்ராப்பர்ட்டி. ஆனா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏரியா அப்படி சொல்றாங்க. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டு வகை இருக்குல்ல. ஒன்னு ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இன்னொன்னு மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. வந்து இந்த ஏரியா ஒரு 2 டைமென்ஷனல் ஃபிகருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அது இப்போ சர்க்கிள்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், ரெக்டாங்கிள்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், ஐ செக்ஷனா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். சரியா? ஏரியா வந்து நம்ம நியூட்ரல் ஆக்சிஸை விட்டு நிறைய தூரம் தள்ளி இருந்தா அது மூமெண்ட் எதிர்க்கிற தன்மை வந்து அதிகமா இருக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏரியான்ற பண்பு தான் வந்து எதிர்ப்பை உருவாக்குது. அதாவது எப்படி இருக்கணும்னா, டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கணும்னா, என் நியூட்ரல் ஆக்சிஸை விட்டு ஏரியா கொஞ்சம் நிறைய ஏரியா வந்து தள்ளி இருந்ததுன்னா அப்ப அது மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா கொடுக்குது. ஸோ அதனால ஐ செக்ஷனுக்கு வந்து ஐ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றத சொல்றாங்க. அதே போல மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலையும் வந்து இப்ப நார்மலா சாலிட் ஃபிளைவீல் இருக்கு இல்லையா, சாலிட் ஃபிளைவீலுக்கு பதிலாக ஆனுலர் ஃபிளைவீல் யூஸ் பண்ணா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆனுலர் ஃபிளைவீல் என்ன இது பண்றாங்க அப்படின்னா, நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் வந்து வெளியில அதிகமா இருக்கும். செக்ஷன் மாடுலஸ் அப்படின்னு அதோட சிக்னிபிகன்ஸ் எப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு ஃபார்முலா என்ன சார் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு சிக்மா அங்க மேல இருக்கிற சிக்மா ஈக்குவல் எம் பை ஐ. அதான் எம் பை ஐ சிக்மா பை ஒய் சொல்றேன் இல்லையா. இந்த ஒய் அந்த கொண்டு போயிட்டா சிக்மா ஈக்குவல் டு எம் ஒய் பை ஐயா, இல்லாட்டி சிக்மா ஈக்குவல் டு எம் பை இசட்டா. எஸ் சார். சிக்மா ஈக்குவல் டு எம் பை இசட் இல்லையா. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்ம ஒரு பொருளுக்கு எப்பவுமே ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கணும்னா இசட் எப்படி இருக்கணும் சார்? அதிகமா இருக்கணும். அதுதான் சிக்னிபிகன்ஸ். அதாவது நம்ம ஒரு டிசைன் பண்ணும்போது ரெண்டு கிராஸ் செக்ஷன் எடுத்துப்போம். ரெண்டு கிராஸ் செக்ஷன் எடுத்துட்டு எதுக்கு இசட் அதிகமா இருக்கோ அதுக்கு அதான் நம்ம தெரியும். ஒருத்தன் கேட்கறான், இன்ஜினியர் ஐயா நாங்க எந்த காம்போனண்ட்டை யூஸ் பண்றது அப்படின்னா, நீ கால்குலேட் பண்ணுவ ட்ரையாங்கிள் செக்ஷனுக்கு இசட்டோட வேல்யூ என்ன. இப்போ ரெக்டாங்கிள் செக்ஷன் இசட்டோட வேல்யூ என்னது? இங்க இருக்கு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா சார்? பிடி ஸ்கொயர் டிவைட் பை 6. பிடி ஸ்கொயர் பை 6 இல்ல. அதே போல வந்து சாலிட் சர்க்குலர் செக்ஷனுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்கு? ஐடி கியூ பை 3r. 32 5d கியூப் பை 32 இருக்கு. சரியா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி எது அதிகமா வருதோ, அதாவது ரெக்டாங்கிள் செக்ஷனும் கையில இருக்கு, சர்க்குலர் செக்ஷனும் கையில இருக்கு, ரெண்டுத்துல எது அதிகமா வருதோ அதை யூஸ் பண்ணுவேன். ஓகே சார். ஓகே சார். ஃபார் சேம் ஏரியா இருந்தா, ரெண்டுமே சேம் ஏரியா அந்த மாதிரி கட்சி கம்பேர் பண்ணும்போது நம்ம ரெண்டுத்துல எது அதிகமா வருதோ அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் செக்ஷன் மாடல்ஸ் இம்பார்ட்டன்ட். செக்ஷன் மாடல்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். ஓகே சார். இப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா புரிஞ்சுதா? ஓகே சார், புரிஞ்சு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா, இனர்ஷியானா எதிர்ப்புன்னு அர்த்தம். சரியா? அப்ப மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். அப்ப நம்ம கொடுக்குற மொமெண்ட்டை வந்து எவ்வளவு எதிர்க்கும் அப்படின்றது அந்த இனர்ஷியா. எதிர்க்கும் போது நம்ம நியூட்ரல் ஆக்சிஸை விட்டு ஏரியா பரவலா வெளியில இருந்ததுன்னா நல்லா எதிர்க்கும். அதே போல மாஸ் வெளியில இருந்தா நல்லா எதிர்க்கும். செக்ஷன் மாடல்ஸ் அதிகமா இருக்கும். டார்ஷன் வந்து டி பை ஜே ஈக்குவல் டு டவு பை ஆர் ஈக்குவல் டு ஜி தீட்டா பை எல் அது சொன்னாங்கன்னா, இப்போ போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு ஒருத்தர். போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மெஷர்டு வித் ரெஸ்பெக்ட் டு போலார் ஆக்சிஸ். போலார் ஆக்சிஸ்னா இசட் ஆக்சிஸ் தான். அப்ப இதை வந்து ஜேன்னு சொல்லுவாங்க. ஜே ஈக்குவல் டு ஐஎக்ஸ்எக்ஸ் பிளஸ் ஐஒய். ரெண்டு கூட்டினா வரும்.
ஸோ அது இது பண்ணும். பவர் வந்து கண்டுபிடிக்கிறது 2πnt/60 சொல்லுவாங்க. இங்க டார்க் ப்ரொபோஷனல் டு டி கியூப் சொல்லுவாங்க. டார்க் ப்ரொபோஷனல் டு டி கியூப்னா when diameter is increased by 2 times what happened to torque? சொல்லுங்க வசந்த். வசந்த் சொல்லுங்க. diameter is increased by 2 times what happened to torque? நான் சொல்லிட்டேன் டார்க் ப்ரொபோஷனல் டு டி கியூப்னு சொல்லிட்டேன். இப்போ இது 2 மடங்கு ஏத்தனா 2 பவர் கியூப் என்ன? 2 கியூப். சார் டயாமீட்டர் வந்து 2 மடங்கு அதிகப்படுத்துறோம். டார்க் எத்தனை மடங்கு அதிகமாகும்? ஓகேங்க சார். அப்ப 2 கியூப்னா என்ன அர்த்தம்? 2 2 கியூப்னா d/6. இல்ல டி பவர் 6 இல்ல 2 டிக்கு பதிலா அங்க 2 போட்டோம்னா 2 கியூபோட வேல்யூ மட்டும் சொல்லு. 2 கியூப்னா 2 8. கியூபோட வேல்யூவா சார்? ஆமா 2 பவர் ஆஃப் 3 8. 8 இல்ல. அப்ப டார்க் இன்க்ரீஸ் பை ஓகே 8. 8. ஆமா. அப்ப டயாமீட்டர் இஸ் இன்க்ரீஸ் பை 2 ஓகேங்க டைம்ஸ் டார்க் இஸ் இன்க்ரீஸ் பை 8. 8 டைம்ஸ். அப்ப டார்க் இன்க்ரீஸ் பை 8 டைம்ஸ்னா பவருக்கு வந்து ஃபார்முலானா T into ஒமேகா. அப்ப பவர் இஸ் இன்க்ரீஸ் பை 8 டைம்ஸ். ஓகே. எல்லா பிளேஸ்மெண்ட்லயும் கேட்பாங்க இந்த கொஸ்டின். அதாவது டயாமீட்டர் 2 மடங்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னா டார்க் 8 மடங்கு அதிகமாகும், பவரும் 8 மடங்கு அதிகமாகும். சரியா? ஓகேங்க சார். அது ஒரு முக்கியமான கொஸ்டின். அவ்வளவுதான். இதுவும் முடிஞ்சது. இது என்ன 3. ஓகே. அதுக்கப்புறம் இது இல்லாம இன்னொன்னு இருக்கு, அது வரேன். 3 1 2 3 4. ஓகே. இப்ப தெரியுதா ஸ்கிரீனு? ஸோ அதே T/J ஃபார்முலா தான். இப்போ இது எப்படி இப்போ இது வந்து என்னென்ன இது வந்து எப்படி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி வரும், பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம்னு போட்டிருக்கோம். இப்போ இது வந்து பாயிண்ட் லோட்னா 2 ஈக்குவல் ரெக்டாங்கிளா வரும். இது ட்ரையாங்கிள் வரும் WL/4. இது எசன்ட்ரிக் லோட்னா வந்து சென்டர்ல ஆக்ட் ஆகாம மாறி தள்ளி ஆக்ட் ஆகும். அது பேர் எசன்ட்ரிக் லோடு. எசன்ட்ரிக் லோடுக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள், பெரிய ரெக்டாங்கிள் சின்ன ரெக்டாங்கிள் வரும். இது ட்ரையாங்கிள் தான் வரும். இது யூடிஎல் அப்படின்றப்போ வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிள் வரும். இது பேரபோலா வரும். WL²/8 வரும். பியூர் பெண்டிங்னா வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்ல வந்து நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்ல இதுல ஆக்சுவலா வரக்கூடாது. இந்த பியூர் பெண்டிங்க்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் வந்து வெறும் கோடு மட்டும் தான் வரணும். இங்க வந்து மாறி வரணும். ஓகே. ஆங்கிள் அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லோடுக்கு வந்து கியூபிக் பேரபோலா வரும். இது பேரபோலா வரும், அடுத்தது கியூபிக் பேரபோலா வரும். அதே போல கேன்டிலிவர் பீம் இது எல்லாமே வரைஞ்சி பார்த்துக்கணும். ப்ராக்டிஸ்க்கு ஃபுல்லா வரைஞ்சி பார்த்துக்கணும். ஷாஃப்ட் வந்து சீரீஸ்ல கனெக்ட் ஆனா அதால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஷாஃப்ட்ல வந்து பேரலா கனெக்ட் ஆனா வந்து நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கும். சீரீஸ்ல கனெக்ட் ஆனா டார்க் ஈக்குவலா இருக்கும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். இங்க வந்து டார்க் வந்து பேரலா கனெக்ட் ஆகும்போது டார்க் ஷேர் ஆகும், சீரீஸ்ல கனெக்ட் ஆகும்போது ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் ஷேர் ஆகும். டிசைன் பண்றதுக்கு வந்து சிஎஸ் வந்து 16t/πd³ போடுவோம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து 32m/πd³ போடுவோம். இது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி படி இந்த மாதிரி பண்ணுவோம், நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரி படி இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ இந்த நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா அப்படியே ஃபுல்லா வந்து ஒரு ஓவர்வியூ விடுங்க. ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் வந்து எந்தெந்த மாதிரி இருந்தா எப்படி எப்படி வரும்ன்றதும் தெரிஞ்சுங்க. அடுத்து தின் சிலிண்டரை பத்தி சுந்தரமூர்த்தி சொல்லுங்க. தின் சிலிண்டர் என்ன சொல்லு தாமோதரா. சார் ஒரு டவுட் சார். சார் இன்டிட்டர்மினன்ட் பீம்னா என்ன சார்? நமக்கு என்னன்னா பீம் வந்து 2 வகைப்படும். ஸ்ட்ரக்சர் பீம் விட்டுரு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் 2 வகைப்படும். ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர், இன்னொரு பக்கம் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரக்சருக்கு வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ சார்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 0 ஸ்ட்ரக்சருக்கு.
அப்போ ஸ்ட்ரக்சருக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 0. ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னா இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம என்னன்னா ரியாக்ஷன் சப்போர்ட் ரியாக்ஷன் ஒன்று ஆக்ட் ஆகும். எப்பவுமே வந்து ஸ்ட்ரக்சர்ல நமக்கு பீமா இருக்கட்டும் காலமா இருக்கட்டும், ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சர் வந்து பீம் சொல்லுவாங்க, வெர்டிகல் ஸ்ட்ரக்சர் வந்து காலம் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன ஆக்ட் ஆகும்னா சப்போர்ட் ரியாக்ஷன் ஒன்று ஆக்ட் ஆகும். இப்போ ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம் இல்லையா, எஸ் சார். அந்த ரியாக்ஷனை வந்து வெறும் ஈக்லிபிரியம் கண்டிஷனை வச்சு மட்டும் கண்டுபிடிச்சாங்கன்னா அது ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஈக்லிபிரியம் ரிலேஷன்னா என்னன்னா சம் ஆஃப் த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் த மூமெண்ட் ஈக்குவல் டு 0, அதான் ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஓகே சார். அதாவது சப்போர்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கும் போது நமக்கு வெறும் ஈக்லிபிரியம் கண்டிஷன் மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அது வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் சொல்லு சார். அப்படின்னா டூ ரியாக்ஷன் ஃபோர்ஸுக்கு மேல இருந்தாலே நமக்கு ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் தானே சார் அப்படின்னா? ஆமா, அது அதிகமா இருந்தாலே தான். ஆனா வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் நம்ம டிஃபைன் பண்ணும்போது வேர் சப்போர்ட் ரியாக்ஷன் கேன் பி கால்குலேட்டட் with the help of equilibrium condition and deformation relation. இன்னொரு ரிலேஷன் தேவைப்படும் நமக்கு. ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் பீம் சால்வ் பண்ணும்போது நீ பார்க்கலாம், ரெண்டு அந்த பக்கம் டிஃப்ளெக்ஷன் இந்த பக்கம் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேட் பண்ணி நம்ம கொண்டு வருவோம். எஸ் சார், சூப்பர் பொசிஷன் பண்ணி இது பண்ணுவோம். ஆமா, பண்ணி கொண்டு வருவோம்ல, அதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் பீம்ல நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ரிலேஷன்னா வெறும் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வச்சு சப்போர்ட் ரிலேஷனை கண்டுபிடிக்க முடியாது. we need some other relation called deformation relation. Okay. Additional equations should be required. ஓகே சார். புரியுதா? ஓகே சார், தேங்க்யூ. புரிஞ்சு. ஓகே, இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தின் சிலிண்டர் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. தின் சிலிண்டர் வந்து சுந்தரமூர்த்தி சொல்லுங்க. சார், தின் சிலிண்டர் திக்னஸ் கன்சிடர் as 1 சார். திக்னஸ் அதாவது இதுனா தெரியலன்னு நினைக்கிறேன் போர்டு உனக்கு. அதாவது T/D வந்து ரேஷியோ வந்து லோவர் தென் 1. லோயர் தேன் 1/20. சரியா? ஓகே சார். லோயர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/20. ஓகே சார். அதே கிரேட்டரா இருந்தா கிரேட்டரா இருந்தா திக் வால் சிலிண்டர் சார். தின் சிலிண்டர்ல ரேடியஸ் ஸ்ட்ரெஸ் இருக்காது, ரேடியஸ் ஸ்ட்ரெஸ் எப்பவுமே 0 தான் இருக்கும். சரியா? ஓகே சார். தின் சிலிண்டர்ல ரேடியஸ் ஸ்ட்ரெஸ் இருக்காது. அப்ப என்ன லாங் டியூ ஸ்ட்ரெஸ் இருக்கும், சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும். சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஆமா. அப்போ ஊப் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தேன்னா ஃபார்முலா PD/2T, லாங் டியூ ஸ்ட்ரெஸ் வந்து PD/4T. இதெல்லாம் எப்படி டெரைவ் பண்ணலாம்னு சொல்லலாம். சரி, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து PD/8T சொல்லுவாங்க. ஸோ இது ஊப் சைன் PD/4T 2 - μ அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டெரைவ் பண்ணி கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து ஒன்னொன்னா டெரைவ் பண்ணி கொண்டு வரணும். அதே வந்து பார்த்தா தின் ஸ்பியருக்கு என்ன பார்த்தேன்னா தின் ஸ்பியருக்கு வந்து ஒன்லி ஊப் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கும். அது வந்து இங்க ஊப் ஸ்ட்ரெஸ் வந்து PD/2T சிலிண்டருக்கு, ஸ்பியருக்கு PD/4T வரும். இப்போ இங்க PD/4T ஓப்பன் த பிராக்கெட் 1 - μ வரும். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஊப் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. இங்க வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஊப் ஸ்ட்ரெயின் பிளஸ் 1 டைம்ஸ் ஆஃப் லாங் டியூ ஸ்ட்ரெயின் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் பாருங்க. அடுத்தது காலம்னா என்ன சொல்றாங்க? சிவபழனி சொல்லுங்க, காலம்னா என்ன? சிவபழனி, அன்மியூட் யுவர் மைக். காலம்னா என்ன? காலம்னா வெர்டிகலா சப்போர்ட் ஆயிருக்கும் சார். வெர்டிகல் ஸ்ட்ரக்சர் கேரியிங் ஆக்சியல் கம்ப்ரசிவ் லோட். அது வெர்டிகலா இருந்தா மட்டும் பத்தாது, அது என்ன பண்ணணும்? வெர்டிகல் ஸ்ட்ரக்சர் அதோட வந்து இன்னொரு பாயிண்ட் என்னது? ஆக்சியல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஆமா, ஆக்சியல் கம்ப்ரசிவ் லோட கேரி பண்ணணும். ஓகே சார். சரியா? அடுத்தது கோகுல் சொல்லுங்க. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோனா என்ன? So effective length of the column to the minimum radius of gyration. ஓகே, மினிமம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்னன்னு சொல்லுங்க மாதவி. It is a square root of minimum moment of inertia to that of area. சரி, அடுத்து தமிழன் சொல்லுங்க. டைப்ஸ் ஆஃப் காலம்.
தமிழன் ஜி. Sir. டைப்ஸ் ஆஃப் காலம். காலம், இன்டர்மீடியட் காலம், என்ன காலம்? ஷார்ட் காலம், இன்டர்மீடியட் காலம், லாங் காலம். ஷார்ட் காலம் எப்படி ஃபெயிலியர் ஆகும்? ஃபெயில்ஸ் இன் கிரஷிங் சார். கிரஷிங்னா நசுங்கிடும். லாங் காலம் எப்படி ஃபெயில் ஆகும்? பக்லிங். ஸ்டாண்டர்டைஸ் ரேஷியோ எவ்வளவு வரைக்கும் இருந்தா அது லாங் காலம் சொல்லுவாங்க? எஸ்ஆர் அப்படின்னு போட்டிருக்கோம். எஸ்ஆர் வந்து எவ்வளவுக்கு மேல இருந்தா லாங் காலம். ஸ்டாண்டர்டைஸ் ரேஷியோ கிரேட்டர் தென் 120 சார். ஆமா. எது வரைக்கும் கம்மியா இருந்தா ஷார்ட் காலம் சொல்லுவாங்க? லெஸ் தென் 32 சார். சூப்பர், வெரி குட். அப்புறம் வந்து அடுத்தது யாரு? அடுத்தது சுதாகர் சொல்லுங்க. சுதாகர் வந்து எஃபெக்டிவ் லென்த் எப்படி 4 கண்டிஷனுக்கும்? Sir, 1 and 6 other than 3 and the 2 times of overall length, sir. Both times are rigid na length மட்டும் sir. Both times are fixed na half sir, L/2. Okay. 1 and fixed, 1 and hinged na 4 times of root L, sir. Sir, சூப்பர். L into L/root, sir. L/root. டன். இப்ப லோடு வந்து யார் அதிகமா தாங்குவா? இந்த கண்டிஷன் எந்த கண்டிஷன் அதிகமான லோடு தாங்கும்? எது அதிகமா தாங்கும்? போத் எண்ட் ஃபிக்ஸ்டா இருந்தா அதிகமா தாங்கும். சரியா? Okay. அப்புறம் ரேங்கைன் ஃபார்முலா சொல்லுவானுங்க. இது ஒன்றும் இல்லை, எசன்ட்ரிசிட்டிலாம் ஒன்றும் அதிகமாக கேட்க மாட்டானுங்க. ஸ்ப்ரிங்ல வந்து என்ன அப்படின்னா, ஸ்ப்ரிங்ல வந்து முக்கியமான நம்ம என்னன்னா ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ், அது காயில் டயா பை ஒயர் டயா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் வால் கரெக்ஷன் ஃபேக்டர் 4c - 1 / 4c - 4 + 0.615/c சொல்லணும். இந்த சினா வந்து கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. வால் கரெக்ஷன் ஃபேக்டர் எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ கரெக்ஷன் ஃபேக்டர் எப்படின்னா வந்து நமக்கு சில ஃபேக்டர்ஸ் கர்வேச்சர் எஃபெக்டை கன்சிடர் பண்ணுவாங்க. கர்வேச்சர் எஃபெக்டை வச்சு போட்டால் நமக்கு ஃபார்முலா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னால, அதாவது கர்வேச்சர் எஃபெக்ட்டுக்கும் ஷியருக்கும் வந்து கன்சிடர் பண்ணுறதுனால, டார்ஷன் ஷியரும் கன்சிடர் பண்ணனால தான் இந்த வால் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வரும். அப்புறம் ஸ்ப்ரிங்ஸ் வந்து பார்த்தோன்னா சீரீஸ் பேரலல் சீரீஸாக இருந்தால் வந்து இப்போ ஒரு ஸ்ப்ரிங்கோட இன்னொரு ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணால் ஸ்டிஃப்னஸ் கம்மியாகும். சரியா? ஒரு ஸ்ப்ரிங்கோட இன்னொரு ஸ்ப்ரிங் பேரலாக இது பண்ணால் ஸ்டிஃப்னஸ் அதிகமாகும். ஸோ பேரலல்னா ரெண்டுத்தையும் கூட்டி நேராக கூட்டணும், சீரீஸ்னா தலைகளை கவுத்தி போட்டு கூட்டணும். அது ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இது ஈக்குவலிட்டி கண்டிஷன் போட்டிருக்காங்க. சொல்லுமா. சார் 10 மினிட்ஸ்ல மீட்டிங் க்ளோஸ். 10 மினிட்ஸ்ல மீட்டிங் க்ளோஸ் ஆகுற நோட்டிஃபிகேஷன். சரி, நம்ம ஒன்றும் அதுக்கு 10 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிடலாம். இப்போ அசம்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, மெட்டீரியல் வந்து எப்பவுமே ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் இருப்பாங்க. ஏன்னா எலாஸ்டிக் கான்செப்ட் அப்போ தான் கம்மியாக கிடைக்கும். ஓக்ஸ் லா வந்து ஒபே பண்ணுதுன்னு சொல்லணும். இப்போ நம்ம எப்போ எந்த லாவா இருந்தாலும் வந்து எந்த ஈக்குவேஷன் இது பண்ணாலும் எஸ்ஓஎம்ல வந்து ஊக்ஸ் லா வந்து ஒபே பண்ணணும். ஹோமோஜினியஸ் ஐசோட்ரோபிக்கா இருக்கணும், பிரிஸ்மெட்டிக் பாரா இருக்கணும், ரெகுலர் கிராஸ் செக்ஷனா இருக்கணும், லோடு ஸ்டாட்டிக் லோடா இருக்கணும், செல்ஃப் வெயிட் வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கணும், மெம்பர் வந்து ஸ்டாட்டிக் கண்டிஷனுக்கு சப்ஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும், ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் எஃபெக்ட் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு சென்டா மெட்டீரியல்ல ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணணும்னா நம்ம இதெல்லாம் கேர் எடுத்துக்கணும். எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து ரிலேஷன் வந்து இது ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயம் தான். ஸோ அவ்வளோதான் இது. ஸோ பாருங்க, ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா தரவு பண்ணீங்க. இதே போல் எஃப்இஏக்கு நம்ம நோட்ஸ் இருக்கணும். சென்டா மெட்டீரியல் வந்து நானே எல்லாமே என்கிட்ட பழைய நோட்ஸ் இருந்தது, இது பண்ணிட்டேன். எஃப்இஏக்கு வந்து நீங்களே வந்து இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ நீங்களே இப்போ இது பண்ணி நீங்களே சிம்பிளாக நோட்ஸ் எடுத்து எனக்கு அமுச்சு விட்டீங்கன்னா we will discuss 1 by 1. ஏன்னா வந்து நம்ம இன்னும் 1 நாள் 2 நாள் தான் இது பண்ண போகிறோம். 2 நாளுக்கு அப்புறம் ஃபைனல் லிஸ்ட் அனுப்பிச்சிடுவோம். ஸோ அதனால எவ்ரி ஒன் ஷுட் கான்ட்ரிபியூட் ஃபார் த எஃப்இஏ. எஃப்இஏ வந்து பிளேஸ்மெண்ட் கொஸ்டின் போட்டு கூகுளில் போட்டு தேடி ஒர்க் அவுட் பண்ணி எல்லாமே சப்மிட் பண்ணுங்க. ஸோ இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்றேன். இந்த பிடிஎஃப் ஒரு ஓவர்வியூ பார்த்துருங்க. அப்புறம் பேசிக்காக சென்டா மெட்டீரியல் என்ன கேட்குறாங்களோ எல்லாமே இது பண்ணீங்க. சாஃப்ட்வேர் ஏதாச்சும் வந்து ஆன்சிஸ் ஏதாச்சும் ரிலவெண்ட்டாக ஏதாச்சும் கொஞ்சம் பேசிக் கொஸ்டின்ஸ் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் இப்போ எஃப்இஏ நாளைக்கு மறுநாளும் எஃப்இஏ டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நாளைக்கு வந்து இப்போ நமக்கு கரெக்டாக இன்றைக்கி என்ன கிழமை? வேலைக்கிழமைல வெள்ளியும் சனியும் ஞாயிறும் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா திங்கக்கிழமை லிஸ்ட்டு கொடுத்துடலாம் கம்பெனிக்கு. ஆனால் நீங்கள் யூ ஹாவ் டு ஹெல்ப் ஈச் அதர், சப்போர்ட் ஈச் அதர் அப்படின்னு தெரியணும். சும்மா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே எஃப்இஏக்கு சின்னதாக நோட்ஸ் எடுத்து
அமுச்சு விடுங்க, அப்பதான் பண்ண முடியும். நீங்க கைண்ட்லி கோஆபரேட் பண்ணீங்கன்னா டக்குன்னு கம்பெனி வர வச்சு வேற இது பண்ணலாம். இன்டர்ன்ஷிப்பும் வந்து ஒரு 2-3 கம்பெனி கொண்டு வரலாம். நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருந்தீங்கன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யுவர் இன்ட்ரெஸ்ட் இஸ் வெரி மச் அப்ரிஷியேட்டட் அப்படின்னு தெரிஞ்சீங்க. நீங்க ஆர்வமா இருந்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போயிடலாம். நீங்க வேலைக்கு போறத பார்த்தா 12 பேர் தான் இருக்கீங்க. 12 பேர் இருக்கிறது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 பேர் இருக்கீங்க. ஸோ 13 பேர் வேலைக்கு போனீங்கன்னா எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால யாருக்கும் வேலை கிடைக்கல அந்த மாதிரிலாம் யோசிக்க தேவையில்ல. கரெக்டா யூ ஷுட் பி கைண்ட் எனஃப் டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். எனக்கு எஃப்இஏ வந்து கரெக்டாக நோட்ஸ் எடுத்து சிம்பிளாக டிஸ்கஷனை வச்சு நம்ம முடிச்சிட்டோம், 2 நாளில் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனல் லிஸ்ட் அமைச்சிடலாம். சரியா? ஸோ எல்லாம் ஒபே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து என்னன்னா ஒரு கம்பெனிக்கு போகிறது அப்படின்றது, கம்பெனி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஜிசிடினால நமக்கு வாய்ப்பு கிடைக்குது, வேர்ட் ஆஃப் மவுத்லேயே கிடைக்குது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா எல்லாருமே பிளேஸ் ஆகிக்கலாம். நீ வேர்ட் ஆஃப் மவுத்லேயே எல்லாரையும் பிளேஸ் ஆகிக்கலாம். அது போய் கம்பெனியில் போய் நல்லா சிறப்பாக வேலை செஞ்சீங்கன்னா சேலரி பேக்கேஜ் கிடுகிடுன்னு ஏறுது. சரியா? இப்போ சீனியர் ஒருத்தனை மீட் பண்ண 3 lakhs per annum தான் போனான், ஆனால் இன்னைக்கு 18 lakhs. அவன் சொல்றான், சார் குவிக்லி ஐ வில் ரீச் 50 lakhs அப்படின்றான். எப்படிடா அப்படின்னு கேட்டா, இஸ் வெரி சின்சியர். அதாவது நிறைய நேரம்லாம் படிக்கலாம் கிடையாது, கரெக்டா வேலை செய்யும் போது ஒர்க் வைல் யூ ஒர்க், பிளே வைல் யூ பிளே. அதான் நீங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஆட்டிடியூட்டை மட்டும் மாத்திட்டீங்க, எல்லாருமே இதுவாயிடும். சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ். தேங்க்யூ ஃபார் த ஜாயினிங் டுடே செஷன். ஸோ எல்லாருக்கிட்டையும் நான் எதிர்பார்க்கறது இந்த நோட்ஸ், இப்போ இந்த ஸ்ட்ரென்த் மெட்டீரியலுக்கு வந்து நான் கொடுக்குற நோட்ஸை ஃபுல்லாக இது பண்ணிடணும். ப்ளஸ் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எஃப்இஏக்கு வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிள் கான்செப்டாக நீங்கள் மேக் பண்ணி கொடுக்கணும் எல்லாருமே. சரியா? எவ்ரி ஒன் ஷுட் அக்செப்டட். எல்லாம் வில்லிங்காக இருக்கீங்களா? how many of you willing? ஓகே சார். ஓகே தானே எல்லாருக்குமே? ஆமா, சார் எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சாதான்டா சீக்கிரம் பண்ண முடியும். அப்போ வந்து சேர்ந்து வேலை செய்யுங்க, பக்காவா நம்ம பிளேஸ் ஆகிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ சார். மீட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். உங்களுக்கும் டவுட் இருந்தா Thank you, sir. ஆமா, உங்களுக்கும் டவுட் இருந்தா டவுட் வந்து குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க, என்ன டவுட்ன்றத. இங்க தைரியமா பேச பழகுங்க. நீங்க என்ன அப்படின்னா, இங்கேயே பேசலன்னா அப்ப இன்டர்வியூல எப்படி போய் பேசுவீங்க? இங்க பேசுங்க. பேச 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 பேசதான் இதுவாகும். இப்போ என்னன்னா, ஒரு நல்ல நம்ம கரெக்டா சிஸ்டம் கரெக்டா இருக்கு, ஜிசிடினால கேக்குறாங்க, நீங்க பேசுங்க, டவுட்லாம் வந்து போஸ்ட் பண்ணுங்க குரூப்ல. அப்பதான் வந்து இன்டராக்டிவா இருக்கும். சரி, ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ.